ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து எனக்கு பர்த்டே ஸ்பெஷலாக இந்த விழாக போடுறேன். என்னென்னா, ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் நான் வந்து ஒரு கன்று நடுவேன். இது வந்து போன வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வருஷம் ஒரு மரம், அதாவது இந்த வீட்டில் நம்ம பதியம் போட்டிருந்தோம், தென்னம்பழம் நடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குழியெல்லாம் நல்லா ஆல்ரெடி நான் நோண்டி வச்சாச்சு. இப்போ இந்த தென்னமலையை போய் நம்ம அந்த குழியில் நட்டுடலாம். வாங்க குழிக்கு போகலாம். இப்போ பாருங்க, இது வந்து நம்ம ஒரு 1.5 அடிக்கு குழி நோண்டியிருக்கோம். குழி நோண்டியாச்சு, முன்னாடியே நோண்டி வச்சிட்டேன். இப்போ இதில் தான் அந்த தென்னம்பிள்ளை நட போகிறேன். இது வந்து பர்த்டேவுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பர்த்டே வரும்போது ஒவ்வொரு ட்ரீ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரீ உங்கள் அந்த பர்த்டே நினைவாக ஒரு ட்ரீயை நீங்கள் நட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் அந்த ட்ரீ எப்போ நீங்கள் டெய்லியும் பார்க்கும்போது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட அந்த நினைப்பு வரும். ஸோ அவங்களுக்கு ஒரு மரம் நட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி மரம் நட்டுங்க. என் பர்த்டேக்கு மரம் நட்டுறேன், அதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மரம் நட்டு நம்ம போய் கேசரி செய்யலாம். கேசரி செய்கிறது நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ மண்ணை தள்ளி விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் வந்து மண்ணை லைட்டாக தள்ளிட்டு எருவு போட்டுக்கலாம். இப்போ இங்கே நம்ம எருவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த எருவை கொட்டுறோம். மண்ணை போட்டுடலாம். இப்போ இங்கே மழை வந்துருச்சு. மழையிலே நம்ம நடுறோம். மழை பெய்யுது பாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மழைன்னு சொன்னிருந்தாங்க, அதே மாதிரி மழை பெய்யுது. நான் சீக்கிரமாக ஓடிட்டே வீட்டுக்குள்ளே போயிடலாம். நட்டுட்டு இது மாதிரி காலாவது மிதிச்சு விடுங்க, சுற்றிடும். அவ்வளோதான். எப்படி சூப்பராக தென்னமரம் நடாச்சு பாருங்கள். ஓகேவா? பர்த்டே செலிப்ரேஷன் என் பர்த்டே இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ ஒரு பர்த்டே நினைவாக நான் ஒரு தென்னமரம் நட்டுட்டேன். இப்போ மழை அதிகமாகிடுச்சு. இப்போ பாருங்கள், மழை பெய்யுது. எப்படி காற்று மழையும் அடிக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் கொள்ளையில் மழை பெய்யுது. இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேன் எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கி என்ன வைக்க போகிறோம்னா, இன்றைக்கி ஸ்பெஷல்னால் கேசரி. இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து கேசரி செய்ய போகிறோம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன அளவில் இன்றைக்கி எடுத்து நம்ம கேசரி செய்ய போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து அந்த பேனில் வந்து நெய் ஆட் பண்ணுறோம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுக்கலாம். இந்த மாதிரி திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி திராட்சை நம்ம எடுத்ததை வேறு பிளேட்டில் மாற்றுறோம். எடுத்து வச்சு நம்ம பேனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணோம். நெய் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அதே பேனை வச்சு நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். கப்பில் மறுபடியும் ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கோம் ரவா. இப்போ இதே அளவு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதே ஒரு கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ இந்த டீ கிளாஸ் அதை ஒரு கப் எடுத்துருக்கோம். இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். நெய்யில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணலாம். நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரவாவை வறுத்து எடுத்துங்க. அது சிம்மில் வச்சே நீங்கள் வருங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கருகி போயிடும். லைட்டாக நம்ம நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். லைட்டாக கோல்ட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 to 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இன்னொரு தனி பிளேட்டுக்கு மாற்றிங்க. இப்போ ஒரு கப் மில்க் ஊற்றுறோம். இப்போ மில்க் ஆட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு கப் மில்க் ஆட் பண்ணுறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி கொதிச்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நம்ம எடுத்து வச்சு இந்த ரவாவை கொட்டிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அப்படியே சூப்பராக நமக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்துடும். அடுத்து நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணணும். இப்போ வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கோம். கலர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த 1 கப்பில் சுகர் எடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ண வேண்டியதான். டீ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்மையாக ரெடி ஆகிட்டு. எங்கே பார்த்தாலும் சுகர் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் போட்டோன்னா நல்லா இலக்கிற மாதிரி அதில் வந்து பாவு மாதிரி வரும். இது நம்ம சுகர் உருகி வர்றது தான். அது நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். கைவிடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். இப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படி உருகுது பாருங்க. நெய் மேலே ஆட் பண்ணிட்டு அது உருகி எங்கே பார்த்தாலும் போகும். அப்படியே நம்ம கிண்டிக்கலாம். இப்போ ஏலக்காய் நுணுக்குனது போடுறோம். ஏலக்காய் நுணுக்கி போட்டுருக்கோம். நல்லா வாசம் கிடைக்கும். நல்லா இப்போ வந்து பேனில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாம். மேலே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நெய் ஆட் பண்ணணும். சூப்பராக நமக்கு வாசம் வருது. செமையாக இருக்குது. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் சூப்பராக சுண்டி தனியாக வரணும். அப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். செம்மையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். பேனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். நெய்லாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டோம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி மேலே ஃபுல்லாக நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய் அப்படியே ஆட் பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். ஊற்றிட்டோம். இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. டுடே ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.